குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பூமி பூஜையுடன் இன்று பணிகளை தொடங்கிய இஸ்ரோ. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவுக்கு ஆந்திரா மாவட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் மட்டுமே ராக்கெட் ஏவுதளம் அமைந்துள்ளது. அங்குதான் இந்தியாவின் செயற்கைக்கோள்கள் மற்றும் பல்வேறு உலக நாடுகளின் செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டுள்ளன. PSLV-G, SLV போன்ற ராக்கெட்டுகளின் உதவியோடு பல செயற்கைக்கோள்கள் இங்கிருந்து விண்ணில் ஏவப்படுகின்றன. தற்பொழுது நாட்டின் 2வது ஏவுதளத்தை அமைக்கும் பணியில் இஸ்ரோ ஈடுபட்டிருக்கின்றது. அதற்காக அவர்கள் தேர்வு செய்த இடம்தான் தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம். இந்த குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க 2233 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டுக்கு வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்துக்கான அடிக்கலை நாட்டினார். குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதும் ரோஹிணி ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கும் இஸ்ரோ திட்டமிட்டிருப்பதாக அறிவித்தது. உடனடியாக குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து முதலில் வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய ரோஹிணி RH-200 சிறிய வகை ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணிலேயே செலுத்தப்பட்டது. இஸ்ரோ திட்டமிட்டிருந்தபடி அந்த ராக்கெட் 75.24 கிலோமீட்டர் உயரத்தை எட்டி 121.42 கிலோமீட்டர் தூரம் சென்று கடலில் விழுந்தது. இந்த நிலையில் இன்று குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமையவுள்ள இடத்தில் கட்டுமான பணிகளுக்கு தொடங்குவதற்கான பூமி பூஜை தொடங்கியது. இதற்காக சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் புகழ்பெற்ற விஞ்ஞானி ராஜாராம் வருகை தந்தார். அவருடன் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் வருகை தந்தனர். அவர்கள் இந்த இடத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகளின் தொடக்க விழாவாக சிறப்பு பூஜைகளுடன் பூமி பூஜை நடந்தது. இந்த பூமி பூஜை செய்யப்பட்டுள்ள இடத்தில் இஸ்ரோ சார்பில் மேடைக்கு மேல் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கட்டுமான வசதிகள் செய்யப்பட உள்ளது. மேலும் ராக்கெட் லான்ச் செய்வதற்கு சர்வீஸ் பில்டிங், இஸ்ரோ லான்ச் காம்ப்ளெக்ஸும் இந்த இடத்தில் அமையுள்ளது. இன்று தொடங்கியுள்ள இந்த பணிகள் இன்னும் ஓரிரு வருடத்தில் முடிவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.